பாருங்க இந்த கோல்டை. ஸோ நல்ல ஒரு மேல் கோல்டு ஃபிஷ் இது. இங்கே நானே வீடியோ எடுக்கிறதுனால சிங்கிள் ஹேண்டடாக இருக்கிறனால தான் கேமரா அட்ஜஸ்ட்மெண்ட்டு கேமராவில் கொஞ்சம் இதாக இருக்குது ஆங்கிளுக்கு. இது நல்ல நல்ல மேல். இது இல்லாமல் 2 ஷார்க் ஃபிஷ் வர உள்ள ரொம்ப பெரிய ஷார்க்கு, ஓரளவு பெருசாக இருக்கும். தண்ணி கிளியராக இல்லை. ஒரு நாள் மாற்றி போடும்போது நான் உங்களுக்கு அந்த வீடியோ காட்டுறேன், ஓகேவா? ஸோ இவ்வளோ தாங்க இந்த ஃபிஷ் டூர். சின்ன தான், ஒரு 3 தொட்டி தான் இருக்குது. இப்போ தான் ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். இன்னும் அடுத்தடுத்து வந்து வேரியஸ் விஷயங்களை பார்க்கலாம். ஸோ நம்ம இந்த டேங்கை திருப்பி வலையை செட் பண்ணிடலாம். இப்படி தாங்க இருக்கும். வலையெல்லாம் போட்டு அந்த டேங்க்லேயும் வலையை போடணும். செங்கல் வச்சிடலாம். கம்பி அங்கேயும் வளையுது பயங்கரம். ஓகே, ஸோ இந்த வலையை வச்சுட்டு மேலே வந்து இந்த மாதிரி கல் வச்சு விடணுங்க. கொஞ்சம் இந்த அதோட ஸ்திரத்தன்மைக்காக கொஞ்சம் கல் வச்சு விட்டிங்க, அது பாட்டுக்கு அமுங்கிடும். ஸோ இதில் வந்து என்ன ப்ராப்ளம் ஆச்சு, நான் ஒரு கொஞ்ச நாளைக்கு முன்னாடி அந்த ஃபஸ்ட்டு டேங்க் நான் எப்போவுமே க்ளோஸ் பண்ணி தான் வச்சுருப்பேன். இந்த 2வது டேங்க் ஒரு ஆர்வத்தில் அப்படி ஓப்பன் பண்ணி வச்சுட்டேன். இதில் பாருங்கள் என்னாச்சு அப்படின்னு, ஒரு தவளை, பெரிய தவளை வந்துச்சு. தவளை வந்து இதில் உள்ள ஒரு காவாசி மீனை சாப்பிட்ருச்சு. மீனை சாப்பிட்டுட்டு உள்ள இப்போ அந்த பெரிய பெரிய அந்த ப்ரீடிங் ஃபிஷ்ஷெல்லாம் காணும். நான் நேற்று உட்காந்து தேடி பார்த்தேன். அந்த ப்ரீட் பண்ணுற அந்த ப்ரீடர்ஸ் எல்லாம் காணும். அதாவது ப்ரீடர்ஸ்னால் பேரண்ட் ஃபிஷ், தாய் மீன் சொல்கிறோம் இல்லையா, அந்த மீனில் ஒரு 2-3 மீதை காணும். சாப்பிட்டுருச்சு போல் அது. அப்புறம் அந்த தவளையை பிடிச்சி வெளியே விட்டேன். அன்றைக்கி வெளியே விட்டுட்டு இந்த காம்பவுண்ட்லேருந்து வெளியே விட்டாச்சு. ஸோ அதனால தான் திருப்பி இந்த வலையெல்லாம் போட்டு செக்யூர் பண்ணி வச்சாச்சு. ஸோ 2 டேங்கையும். ஸோ இந்த டேங்க் ஏன் செக்யூர் பண்ண, வலை இல்லை, வலை வாங்கணும். ஸோ வாங்கிட்டு இதை செக்யூர் பண்ணி, இதில் வந்து ஒன்றும் பிரச்சனை இல்லை, 2 ஃபிஷ் தான் இருக்குது. ஸோ இது வந்து அக்ரெசிவ் டேங்க். இப்போதைக்கு அக்ரெசிவ் டேங்க் தான், உள்ளே பீட்டாக கிடைக்கல, அதனால் அக்ரெசிவ் டேங்க்கு. வேறு எந்த ஃபிஷ்ஷையும் விட்டோம்னா அது கடிச்சு வச்சிரும். அதனால் வந்து இது வந்து அக்ரெசிவ் டேங்க். 2 பீட்டா மட்டும்தான் இருக்குது. அது ஸ்பேஸ் நிறைய இருக்கனால ஃபீமேல் வந்து தப்பிச்சுக்கிடும், எங்கேனாலும் ஒளிஞ்சு தப்பிச்சுக்கிடும். ஸோ மேல் தனியாக ராஜா மாதிரி ஆளட்டுன்ட்டு விட்டாச்சு இந்த ஃபுல் டேங்க்கையும். ஸோ ப்ரீடிங் தான் இப்போ விட்டுருக்கேன். ஸோ ப்ரீட் பண்ணி முடித்ததுக்கப்புறம் 2ஐயும் தனியாக எடுத்துருவேன். ஸோ இவ்வளோ தாங்க. ஸோ இதில் இன்னொன்று நான் சொல்ல விரும்புகிறேன் அப்படின்னா, பார்த்திங்கன்னா இந்த ஃபிஷ்ஷு எதுக்கு வந்து வளர்க்கணும் மெயினாக. ஸோ அந்த ஒரு ரீசன் இருக்குல்ல, ஃபிஷ்ஷு ஏன் வளர்க்கணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அது வந்து ஒரு ரெக்ரியேஷன், ஒரு ஹாபியாக வளர்க்கலாம். இன்னொன்று என்னென்னா, இந்த ஃபிஷ்ஷை பார்த்திங்க அப்படின்னா, இந்த ஃபிஷ்ஷோட மூமெண்ட் பாருங்கள், நமக்கு ஒரு என்ன சொல்கிறதுன்னா, ஒரு ரிலாக்ஸேஷனாக இருக்கும். நமக்கு ஒரு வெளியே போயிட்டு வரோம் வேலைக்கு, இல்லை ஒரு ஸ்ட்ரெஸ்ஸில் இருக்கும் அப்படின்னா, ஒரு ரிலாக்ஸேஷனாக நமக்கு இந்த ஃபிஷ்ஷோட மூமெண்ட் வந்துருக்கும். அது அசைகிறது பார்க்கும்போது நமக்கு அது ரொம்ப ரிலாக்ஸ்டாக இருந்த மாதிரி இருக்கும், ஓகேவா? ஸோ அதுக்கு அதுவும் ஒன் ஆஃப் த ரீசன். இன்னொன்று பார்த்திங்கன்னா, இப்போ வந்து ஏதாவது டிசீஸ்லேருந்து ரெக்கவர் ஆகிட்ருப்பாங்க இல்லையா பேஷண்ட்ஸ், ஸோ அவங்களுக்குமே பார்த்திங்கன்னா அவங்களோட ரூமில் ஒரு ஃபிஷ் டேங்க் வச்சு இந்த மாதிரி ஆர்னமெண்டல் ஃபிஷ், மெயினாக
கலர் ஃபிஷ்ஷை வந்து வச்சோம் அப்படின்னா அதோட மூமெண்ட்டை பார்த்துட்டே இருக்கும்போது அவங்களுக்கு என்ன ஆகும் அப்படின்னா ஒரு அந்த பாசிட்டிவ் அந்த தாட்ஸ் வந்து ஒரு நெகட்டிவிட்டி இல்லாமல் பாசிட்டிவாக இருக்கும். அந்த மூமெண்ட்லேயே அவங்க கொஞ்சம் ஈஸியாக ரெக்கவர் ஆவாங்க. அங்கே பாருங்கள் ஃபிஷ், கோல்டு ஃபிஷ். ஓகேவா? ஸோ ஜென்ரலாகவே ஃபிஷ் இந்த மாதிரி ஒரு நேச்சுரல் என்விரான்மெண்ட்டில் தாங்க வாழ விரும்பும் வென் கம்பேர் டு கிளாஸ் டேங்க். ஸோ கிளாஸ் டேங்க் கம்பேர் பண்ணும்போது இதில் தான் ரொம்ப வந்து அது வந்து என்ன சொல்கிறது, நல்ல அதுக்கு ஒரு வீடு கட்டி கொடுத்த மாதிரி இது. ஸோ கிளாஸ் டேங்க்கில் வச்சு அடைச்சி வளர்க்குறது வந்து அதை ரொம்ப ரெஸ்ட்ரிக்டடான ஒரு லைஃப் தான். ஸோ இப்போ இதில் பார்த்திங்க அப்படின்னா நான் ஒரு டேங்க்குமே ஏரேட்டரே போடல. ஸோ அது நேச்சுரல் சன்லைட்டில் இல்லை ஆல்கே வளரும். அந்த ஆல்கேவை சாப்பிட்டு நல்ல ஹெல்த்தியாக கலர்லாம் நல்லா இங்கேருந்து பார்த்தாலே தெரியும், கலர்லாம் நல்லா வந்து டெவலப் ஆகிருக்கு. ஓகேவா? ஸோ இந்த மாதிரி ஒரு நேச்சுரல் என்விரான்மெண்ட்டில் இருக்கும்போது நீங்கள் எதுவுமே மெயின்டெனன்ஸ் கம்மியாக இருக்கும். பட் வந்து ப்ராஃபிட்டாக வளர்க்கணும் அப்படின்னா இதில் சில வேலைகள் நம்ம செய்ய வேண்டியிருக்கும். கரெக்டாக அந்த ப்ரீடிங் பேரை பிரிக்கணும். பிரிச்சுட்டு அது ப்ரீட் ஆனோடனே ஃப்ரை வந்தோடனே பேரண்ட் அதில் ரிமூவ் பண்ணணும். ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குது. பட் இந்த டேங்க்கில் நான் அப்படியே விட்டுருவேன். ஒன்றும் ப்ரீடிங் ஃப்ரையெல்லாம் செப்பரேட்லாம் பண்ண மாட்டேன், பேரண்ட் செப்பரேட் பண்ண மாட்டேன். ஸோ பிளான்டடாக இருக்கனால ஃப்ரை எங்கேயா போய் ஒளிஞ்சிக்கிடும் அப்படின்ட்டு விட்டுருவேன். அப்படி விட்டு அந்த மிச்சம் சொச்ச மீன் தான் இவ்வளோ மீன் இருக்குது. பேரண்ட்டு கொஞ்சம் மீன் சாப்பிட்ருக்கோம் ஏற்கனவே, சாப்பிட்டது போக மீதி உள்ள ஃப்ரைஸ் தான் அந்த இதில் இருக்குது. ஓகேவா? ஸோ நிறைய கிடக்குது. பட் நமக்கு அந்த பிளான்ட்ஸ் நிறைய இருக்குன்னு நான் டிஸ்டர்ப் பண்ண விரும்பலை. தனியாக பிரித்து பிளான்ட் எடுத்துகிட்டு தனியாக மாற்றினதுக்கப்புறம் உங்களுக்கு இதில் எவ்வளோ ஃபிஷ்ஷஸ் இருக்குது அப்படிங்கிற மாதிரி காமிக்கிறேன். ஓகேவா? ஸோ ஓகே, இன்றைக்கி வந்துட்டு ஒரு இதை வந்து நம்ம விஷயங்களை வந்து நம்ம பார்த்துருக்கோம். ஸோ நெக்ஸ்ட் அடுத்து என்ன ஒரு பிளான் அப்படின்னு பார்த்திங்கன்னா ஃபிஷ்ஷோட ஃபீடு ப்ரிப்பேர் பண்ணுறது. ஓகே, ஃபிஷ்ஷு ஃபீடு நமக்கு தெரியும், பெல்லட் ஃபீடு வந்து நம்ம கடையில் வாங்கி கொடுப்போம். பட் நம்மளே வீட்டில் இருக்கிற பொருட்களை வச்சு எப்படி ஒரு சிம்பிளான ஃபிஷ் ஃபீடு, அதுக்கு தேவையான சத்து பொருட்கள் என்னென்ன, ஸோ அதை பேஸ் பண்ணி வீட்டில் உள்ள பொருட்களை வச்சு எப்படி நம்மளே தயார் பண்ணுறது அப்படிங்கிறத நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். ஓகே, ஸோ இந்த வீடியோ பார்க்குறவங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்யூ.